ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. சாணக்கிய நேயர்களுக்கு வணக்கம். இது 7 சென்ஸ் பராசக்தி திரைப்படம் நேற்று வெளியாகி இருக்கிறது. ஹிந்தி ஹிந்தி எதிர்ப்பு போன்றவற்றை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருந்தாலும் இப்போது திரும்ப திமுக காங்கிரஸ் இடையே என்று ஆல்ரெடி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்க சமயத்தில் மீண்டும் ஒரு புதுவித பிரச்சனையை எழுப்பியிருக்கிறது. இது குறித்து நம்மிடம் விவாதிக்க நமது மூத்த உதவி ஆசிரியர் அருண் அவர்கள் நம்மிடம் இருந்துள்ளார். வணக்கம் அருண். வணக்கம். இது நீங்கள் சொன்னதே தான். இப்போ இது நடந்துட்டு இருக்கும்போது இது வந்துச்சு அப்படின்ற மாதிரி எனக்குன்னே வருவீங்களாடான்ற மீம் தான் இந்த இடத்துல ஞாபகம் வரும். பராசக்தி அப்படின்னோடனே அது வந்து படம் அப்படின்றத தாண்டி படத்தில் இருக்கிற ஒரு அரசியல் களம் அப்படின்றது ஒரு கூடுதல் மசாலா, தயாரிப்பு நிறுவனம் அது வெளியீட்டாளர் அப்படின்றது ஒரு மசாலா, அது கூட வந்து எலெக்ஷன் நேரம் அப்படின்றது ஒரு மசாலா, கூட என்னன்னா திமுக காங்கிரஸ் பஞ்சாயத்து படத்தோட கதைக்களம் அப்படின்றது திமுக காங்கிரஸ் பற்றிய கதைக்களம். பர்ஃபெக்ட் டெய்லர் மேட் எலெக்ஷன் டைம் மூவி, அலையன்ஸ் பிரேக் ஆகிறதுக்கான மூவியா அப்படின்றது வரைக்கும் போய் நிற்கிறது. அங்கே தான் இந்த கேள்வி வருகிறது. பராசக்தி பூமராங்கா திரும்பி வந்துருச்சா அப்படின்றது இங்கே இருக்கிற போஸ்டரில் இருக்கிறதே பார்க்குறோம். ஹிந்தி அரக்கி அப்படின்னு ஒரு உருவ பொம்மையை எரிப்பது போல ஒரு காட்சி சென்சாரில் கூட கட் செய்யப்பட்டிருந்ததா? ஆமாம், அதான் இப்படி ஒரு போஸ்டர் வந்து நமக்கு வந்து பார்க்குறோம். இது பரவலாக போயிட்டுருக்கு. நேற்று நம்ம பேசியிருந்தோம் பராசக்தியில் வந்து வசனம் அன்றைய ஆளும் காங்கிரஸுடைய எம்பியோடைய மகள், தெலுங்கு பேசக்கூடிய அவர் வந்து சொல்லக்கூடிய வசனம், தமிழுக்கு நீங்கள் செஞ்ச துரோகத்துக்கு இந்த ஜென்மத்தில் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படின்னு தன்னோட அப்பாவை பற்றி பேசுகிறாங்க. அப்பா யாருன்னா காங்கிரஸ் எம்பி. ஸோ காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் இந்த ஜென்மத்தில் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி போய் நிற்குதுன்னா, பராசக்தி மூலியமாக திமுக தனது தமிழ் பற்றை காட்ட விரும்புவதாக நினைக்கப்பட்ட நிலையில் அது எப்படி ஆயிடுச்சுன்னா உட்கூட்டணி பூசல் மாதிரி ஆயிடுச்சு. அவங்க காட்ட நினைத்தது என்னவோ, நாங்கள் எவ்வளோ பெரிய தமிழ் பக்தர்கள் தெரியுமா, தமிழுக்காக எவ்வளோ போராடி இருக்கோம் தெரியுமா அப்படின்னு அவங்க 1960s வரலாறு திரும்புகிறதுன்னு எப்படி விஜய் வந்து 67 சொன்னாங்களோ, அந்த 67 நடந்தது எப்படி, அதுக்கு காரணம் நாங்கள் எவ்வளோ தியாகம் செஞ்சுருக்கோம் அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட முயற்சி போல இருக்கக்கூடிய படமுடைய கதைக்களம். அந்த கதைக்களம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதை தாண்டி ஓவர் ஷேடு பண்ணது எது அப்படின்னா காங்கிரஸ் மீதான திமுகவின் விமர்சனம், காங்கிரஸுடைய அன்றைய அரசியல் நகர்வுகள், அது தமிழகத்தில் எப்படி எதிர்ப்புகளை சம்பாதித்தது, அதிர்வலைகளை ஏற்படுத்தியது, ஆட்சியவே மாற்றியது, அது போன்ற பல விஷயங்கள் இந்த இதில் வந்திருக்கு. ஸோ இது லிட்டில் ஒரு பூமராங் மாதிரி, நினைச்சது என்னவோ இது நடந்தது இது அப்படின்ற மாதிரி இருக்கு. இது சமூக வலைதளத்தில் எப்பேற்பட்ட மோதல் போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய கருத்தை முன்வைக்க கீழே கமெண்ட்ல பின்னோட்டங்கள்ல ஃபுல்லா வந்து திமுக உடன்பிறப்புகள் அப்படி விக்ரஸா பதிலடி கொடுக்குறாங்க. எங்க தயவு இல்லைன்னா நீங்க ஜெயிச்சிருக்க முடியுமா, திருப்பி 3% ஆகிக்கிறீங்களா, திருப்பி 4% ஆகிக்கிறீங்களா அப்படின்னு அந்த 2014 தனியாக காங்கிரஸ் போய் என்ன பெர்சன்டேஜ் எடுத்தாங்களோ அதை சொல்லிக்காட்டி அந்தந்த தலைவருக்கும் பதிலடி கொடுக்குறாங்க. இதில் சேஃபாக இருக்கிற தலைவர்கள்லாம் அமைதியாக இருந்துடுறாங்க. சிலர்லாம் வந்து இது மாதிரி டக்குன்னு பதிலடி கொடுத்துட்றாங்க. அதில் ஒரு செக்ஷன் பார்த்தோம்னா இப்படி ஒரு பதிலடி கொடுத்துட்டு நல்லா இறங்கி அடிச்சுட்டு டக்குன்னு முதல்வருக்கு இந்த திட்டத்திற்கு ஒரு பாராட்டு அப்படின்னு ஒரு பேலன்சிங் ஆக்டும் பண்ணிருக்காங்க. இது எண்ட் ஆஃப் த டே எப்படி போய் நிற்குது அப்படின்னா, ஒரு பிம்பம் எப்படி வந்து நிற்குது அப்படின்னா, காங்கிரஸ் திமுக ஸ்டடிஷிப்னு சொல்லப்பட்ட இல்லை, அதை நம்ம பின்னாடியும் பேச போகிறோம். இப்போ வந்து ஸ்டடிஷிப் அப்படின்னு சொல்லப்பட்ட காங்கிரஸ் திமுக எஃகு கூட்டணின்ற மாதிரி எஃகு கூட்டணி அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த நேச்சுரல் அலைஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட இவர்கள் நேரடியாக மோதிக்கொள்கின்றனர். நினைத்தது என்னவோ எங்களுடைய பாசிட்டிவான வரலாறு அப்படின்னு அவங்க காட்ட நினைத்தது, நடப்பது என்னவோ இன்றைய தடுமாற்றம், கூட்டணி தடுமாற்றம். இதுதான் இந்த பராசக்தி பூமராங் போல திரும்பி வந்திருக்கிறது. அதாவது திமுகவுடைய கோர் பிரச்சாரமான இந்த ஹிந்தி திணிப்பு, ஹிந்தி எதிர்ப்பு, அதை பற்றி எடுத்து தேர்தலில் பிரச்சாரம் பண்ணலாம், அது ஒரு மொமெண்டமாக கேரி பண்ணலான்னு நினச்சாங்க. அது நினச்சிருக்கலாம். அது நம்ம நினச்சாங்களா? டேரெக்டாக ஸ்டோரி லைன் வந்து இதை தான் பிக் பண்ணணுன்னு ப்ரொடியூசர் தரப்புல இருந்தோ இல்லை வெளியீட்டாளர் தரப்புல இருந்தோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிருக்குமா டேரக்டருக்கு? அதுக்கு திரு சிவகார்த்திகேயனை பிடிச்சி நீங்கள் தான் பண்ணணும், அவரும் ஓகே அப்படின்னு தான் வந்தார், அவரும் டிஎம்கேக்கு நான் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு தான் வந்தார். இப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. எண்ட் ஆஃப் த டே இது எப்படி பர்சீவ் செய்யப்பட்டது, சமூகத்தில் இந்த படம் எப்படி பார்க்கப்பட்டது அப்படின்னா, பராசக்தி படம்
2026 எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி வருகிறது. திமுகவுடைய அரசியல் புரட்சி பற்றிய கதைக்களம். அண்ணாவே டேரக்டாக காமிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே திமுக படம் இல்லைன்னா சொல்லுவாங்களா? கிடையாது. காங்கிரஸுடைய கொடியெல்லாம் இது பண்ணுற மாதிரிலாம் காட்டுறாங்க. பக்தவட்சலம்னு காட்டுறாங்க. இதை விட காங்கிரஸ் வர்சஸ் திமுக 1965, 66 மூன்றாம் பெரும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், அதை பற்றிய கதைக்களம் தான். இதை விட என்ன ஆதாரம் வேணும்? அந்த நேரத்தில் இந்திரா காந்தியை காட்டுறாங்க. இதில் வந்து என்ன காமிச்சு வச்சிருக்காங்கன்றத பார்க்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ரெவல்யூஷனை காட்டுறாங்க. அந்த இதெல்லாம் காட்டும்போது நமக்கு என்ன வந்து நிற்குதுன்னா, இது லிட்டரலி ஒரு எலெக்ஷனுக்கான ஒரு ஃபிலிம். எலெக்ஷனுக்கு மொமெண்டத்துக்கு ஏற்ப படம். பொங்கல் இதை பாருங்க. அடுத்த தமிழ் புத்தாண்டு, இவங்க ஏற்காத தமிழ் புத்தாண்டு இருக்குல்ல, அந்த தமிழ் புத்தாண்டில் போய் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றது தான் இவங்களோட கதைக்களம், இவருடைய முயற்சியோ அப்படின்ற பார்வை இருக்கிறது. அப்படி இருக்கிறப்போ இது அவங்களுடைய ப்ரொபகேண்டா அப்படின்றத தாண்டி அவங்க கூட்டணிக்குள்ள இருக்கிற பூசல், என்னப்பா இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பூசல் இருக்குல்ல, அந்த பூசல் வந்து வெளிப்பட்டு இருக்கிறது. இதை ஓவர் ஷேடு பண்ணி கூட்டணி கலைபரம் ஃபோக்கஸில் வந்திருக்கு. சார், இப்போது இதற்கு எதிர்வினையாற்றும் வகையில் நேரடி தாக்குதலில் காங்கிரஸ் ஈடுபட்டு விட்டதா? அதான் நேரடி தாக்குதலில் காங்கிரஸ் அப்படின்றது தான் ஃபோக்கஸ் பாயிண்டே. திமுக அடிக்கடிக்கு இத்தனை நாள் வந்து காங்கிரஸ் வந்து அவங்க ஒரு மாதிரியா இருந்தாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி மட்டும் விஜயை பார்த்தாரு. அவர் அப்புறம் ஒரு படி மேலே போய் தமிழ்நாட்டின் கடன் அப்படின்னு பேசினாரு. அதற்கு வந்து அப்புறம் கூட்டணி சலச்சலப்பு, அதுக்கப்புறம் அந்த கூட்டணியில் குழு போட்டவங்க வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுன்னு நினச்சப்போ குழு தலைவரே வந்து ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொன்னவர். அதுக்கு முன்னாடி ஒரு 117 சீட்டுன்னு அவர் கிளைம் பண்ணது அப்படின்னு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இன்டெண்டட் டுவர்ட்ஸ் ஒரு கொலாப்ஸ். ஒரு கூட்டணி 2015 ஃபார்ம் ஆன கூட்டணி, 14க்கு அப்புறம் 15 ஃபார்ம் ஆச்சு. நடுவில் ஒரு 3 வருஷம் 2 வருஷம் இல்லாதனால 15 ஃபார்ம் ஆச்சு. அப்படியே ஸ்டெடியாக வந்துட்டு இருக்கக்கூடிய கூட்டணி இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி. அதுக்கு முன்னாடியும் பார்த்தோன்னா ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடியவர்கள். அவ்வளோ அமைச்சர்கள் தமிழ்நாட்டிலேருந்து இருப்பாங்க. திமுகலேருந்து அத்தனை அமைச்சர்கள், காங்கிரஸ்லேருந்து எத்தனை அமைச்சர்கள், தமிழ்நாட்டிலேருந்து அத்தனை பேர் இருந்தாங்க. யூபியோட 2 கவர்மெண்ட்லையும். அப்படி இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இன்னைக்கு நடக்கக்கூடிய மோதல்கள். திருச்சி வேலுச்சாமி அவர்கள் காங்கிரஸுடைய மிக மூத்த தலைவர். 1968, 65 அந்த இந்தி போராட்டத்துக்கு அப்புறம், இந்தி போராட்ட காலகட்டத்தில் ஒரு இளைஞராக காங்கிரஸில் சேர்ந்தவர். அந்த பக்தவட்சலம் காமராஜர் அப்படின்னு அந்த பீரியட்லேயே காங்கிரஸில் இணைந்த அன்றைய காங்கிரஸ் தலைவர். அவர் வந்து சொல்றாரு, நீங்க யார் என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி நேரடியாக திமுகவை தாக்குறாரு. எப்பேற்பட்ட வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகள். என் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக திரு செல்வ பெருந்தகை அவர்களையும் மறைமுகமாக தாக்குகிறார். நான் 1968 இங்கே உறுப்பினராக இருக்கேன், நீங்கள் என்னவா இருக்கீங்க, நீங்கள் எப்போ கட்சியில் சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தினார். அதையும் தாண்டி திமுக அது வந்து இது பிரிட்டிஷ்காரன் காலை நக்கி பிழைத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த நாங்கள் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்றார். இதெல்லாம் எவ்வளோ கடும் சொல். இந்த கடும் சொல் ஒரு மூத்த தலைவர் தான். ஹீஸ் நோன் ஃபார் அக்ரெசிவ் டாக்ஸ். யாருமே இல்லைன்னு சொல்ல. இவர் வந்து கடுமையான வார்த்தைகள், ஹைப்பர் ஸ்பீச்சுகள், உணர்ச்சி பொங்க பேசுவது, அதுதான் அவர் ஸ்டைல். அவர் பெரியவர், ஒரு வயசானவர், ரொம்ப மூத்த தலைவர். பல விஷயங்களை பார்த்துருக்கார். ராஜீவ்காந்தியோடைய அந்த படுகொலையிலேருந்து பல விஷயங்களில் அந்த க்ளோஸ் சர்க்கிள்ஸில் நடந்தது, அதில் இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் இருந்து எல்லாத்தையும் பார்த்து வந்திருப்பார். அவர் பார்க்காத விஷயங்கள் இல்லை. ஆனால் அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், இதனாலலாம் வந்து இத்தனை நாள் வந்து இவர் வந்து பிஜேபி இப்படி திட்டி பார்த்துருக்கோம். இவர் ஏடிஎம்கேவை லைட்டாக அப்படிலாம் திட்டுறதை பார்த்துருக்கோம். அவங்க வந்து இப்படி அடிமையாயிட்டாங்க அப்படின்னு ஆதங்கத்தை திட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் பிஜேபி நேரடியாக கடுமையாக திட்டுவாங்க. அது போல வந்து அவர் வந்து இப்போ காங்கிரஸை திமுகவை திட்டி வருகிறார். திரு மாணிக்கம் தாக்கூர் நம்ம போட்ட செய்தி எடுத்து போட்டு சாணக்கியா செய்தி உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினோட வசனத்தை எடுத்து நம்ம சொல்லி போட்டிருந்தோம், இப்படி வசனம் வந்திருக்கிறது அப்படின்னு. அதை அவர் எடுத்து போட்டு இது உண்மைதானா, படம் ஓடலன்னு நான் கேள்விப்பட்டேன், எதுக்கு நான் உழைச்சு சம்பாதிச்ச காசை எடுத்து இதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்ட்டு, எதுக்கு நான் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் ட்வீட் போடுறாரு. ட்வீட் போட்ட உடனே பார்க்குறோம் அவரோட ட்வீட்லேயே லாஸ்ட் 2, 3 இல்லை 4, 5, 6 மாதத்துலேயே மிகப்பெரிய வைரலான ட்வீட்னா அது இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். 8 லட்சம் 9 லட்சம் வியூஸ் இப்போ வரைக்கும் போயிருக்கு. அத்தனை பேர் வந்து போட்டிருக்காங்க. தேசிய அளவில் செய்தியாகி இருக்கிறது. ஏன் மாணிக்கம் தாக்கூர் இவராவது காங்கிரஸுடைய மூத்த தலைவர், பொறுப்பில் எதுலேயும் இல்லை. எப்போவுமே வந்து இவர் பொறுப்பில் வந்து அவர் ஒரு அவங்க கட்சியிலே வந்து அவரை வந்து ஏன் முக்கிய பதவியில் கொடுக்கலன்ற மாதிரி பார்க்கக்கூடியவர். ரொம்ப சீனியர் லீடர், காங்கிரஸ்க்கு அவ்வளோ பேசக்கூடியவர். அந்த பவர் சர்க்கிள் இல்லை. ஆனால் அவர் வந்து காங்கிரஸோட பவர் சர்க்கிள் இருக்கக்கூடியவர். ராகுல் காந்தியுடைய முதல் கட்ட அந்த வட்டத்தில் இருக்கக்கூடியவர். ஒரு காலத்தில் ஜோதிரத்த சிந்தியா, மிலிந்த் தியோரா, அதே போல் உங்களுக்கு சச்சின் பைலட் அப்படின்னு அந்த ஒரு சர்க்கிள் இருந்தது. ஆர்பிசின்னு ஒருத்தர் இருந்தார் நினைக்கிறேன், அவர் ஒருத்தர் இருந்தார். ஸோ இது போல ஒரு சிலர்லாம் இருந்தாங்க. அவங்க சர்க்கிளில் இருக்கக்கூடியவர் தான் இவர். டீம் ராகுல் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கக்கூடியவர் தான் இவர். காங்கிரஸ் கட்சியுடைய மக்களவை விப்பு கொறடா, இவருடைய உத்தரவு தான் காங்கிரஸோட எம்பிக்களுக்கான உத்தரவு. அப்படி இருக்கக்கூடிய திரு மாணிக்கம் தாக்கூர் தெலங்கானா போன்ற முக்கியமான ஸ்டேட்ஸ்லாம் இவருக்கு பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அப்பேற்பட்ட மாணிக்கம் தாக்கூர் நேரடியாக காங்கிரஸ் திமுகவை விமர்சித்து வருகிறார். இவர் இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு, இதில் வந்து இந்த படமே ஓடலை அப்படின்ற மாதிரி. இந்த படம் ஓடன்றது சிவகார்த்திகேயன் மீதான வெறுப்பு கிடையாது, அவர் மீதான வெறுப்பு கிடையாது, இன்டென்டட் டுவர்ட்ஸ் டிஎம்கே, ரெட் ஜெயின்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு. அதே தான் திருச்சி வேலுசாமி அவர்களும் சொல்கிறார். இது வந்து ஆளும் கட்சியோடைய நிறுவனம் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, வெளியிடுது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக டிஎம்கேவை அட்டாக் பண்ணுறாரு. இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து தேர் நாட் பட்ஜிங் டவுன், இறங்கி போகிற இடத்துல அந்த மூடில் அட்லீஸ்ட் ஒரு செக்ஷன் ஆஃப் காங்கிரஸாவது இருக்காங்க. இன்னொரு செக்ஷன் வந்து ஓகே நம்ம அலையன்ஸ் இது பண்ணுறாங்க. திரு செல்வப்பிரந்தே ஓப்பனாக சொல்லிட்டார், கூட்டணி விவகாரம் குறித்து யாரும் பொது வெளியில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். பேசினால் கடும் நடவடிக்கை பாயும் அப்படின்னு சொல்லிட்டார். மாணிக்கம் தாக்கூர் மீது அவர் நடவடிக்கை எடுப்பாரா? அது எப்பேற்பட்ட கேள்விக்குறி. காங்கிரஸ் கட்சியுடைய மக்களவை குழுவுடைய கொறடா, ஹீஸ் அ விப், க்ளோஸ் எய்ட் ஆஃப் ராகுல் காந்தி, அவர் மீது நடவடிக்கை பாயுமா அப்படின்னா அதெல்லாம் கேள்விக்குறி. அது வந்து பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் தான் இந்த பேச்சுக்கெல்லாம் நடக்கிறதா? இது குறித்த கேள்வியை வந்து திரு வேலுச்சாமி அவர்களிடம் கேட்கும்போது அவர்கள் என்ன கேட்குறாருன்னா, பதிலுக்கு தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி நடக்கிறது என்று சொன்னவர்கள் யார், மனுநீதி சோழன் ஆட்சி நடக்கிறது சொன்னவர்கள், இதெல்லாம் இப்போ ரூம்குள்ளே பேசினாங்களா பொது வெளியில் பேசினாங்களான்னு கேட்குறேன். அதான் இதெல்லாம் வந்து நேரடியாக ஸ்டேட் பிரசிடென்ட் மேலே கேட்கப்படுகிறது. சீனியர் தலைவர் அவரும் கேட்கிறார், அவரே கேட்கிறார். அப்படின்னா இது வந்து டிவிகே அப்படின்ற ஒரு கட்சி வந்திருப்பதன் காரணமாக காங்கிரஸ்க்கு எப்பேற்பட்ட மைலேஜ் வந்திருக்குன்றதை பாருங்க, ஒரு பார்கெனிங் பவர் வந்திருக்குன்றதை பார்க்கணும். திமுகவும் நேரடியாக கொஸ்டின் கேட்குறாங்க. போன டைம் 25 சீட்டு கொடுத்தப்போ உள்ள கண்ணீர் சிந்தினார்கள் காங்கிரஸ் தலைவர்கள். இது வந்து அஃபீஷியலாக இருக்கக்கூடிய விஷயம். வெளியில் வந்து சிரிச்சுட்டு பேட்டி கொடுத்தாலும் இது என்ன கணக்கு, எங்களுக்கு 25 தானா, நாங்கள் 41 போட்டிட்டு இருக்கோமே, 16ல் 40 இது பண்ணியிருக்கோமே, 63 போட்டிட்டு இருக்கோமே, 2011 அப்படின்னு போட்டிட்ட காங்கிரஸ் உள்ள வந்து ஆதங்கப்பட்டு நின்றது. 25 தானா அப்படின்னு நின்றது. அந்த காங்கிரஸ் இப்போ எப்படி எகிரி அடிக்குதுன்றதை பார்க்குறோம். இதுதான் நேரடி தாக்குதல் காங்கிரஸ் அப்படின்றது. பராசக்தி அப்படின்றது காரணம் இல்லை, பராசக்தியும் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. எஸ் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இது டைரெக்டாக இதெல்லாம் எங்கே போய் ரிலேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சி. இன்னைக்கு அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஒரு கருத்து அதான் கூட்டணி ஆட்சி அப்படின்றத பற்றி பெரியசாமி அவர்கள் சொன்னது. ரொம்ப முக்கிய தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய தளபதிகளில் ஒருவராக இருப்பவர், தளபதியுடைய தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கிய நபர்களில் திரு KN நேரு, திரு ஐ பெரியசாமி, இப்படி தான் திரு மா சுப்பிரமணியம், திரு ஏவா வேலு, இவங்கெல்லாம் பார்த்தோம்னா கலைஞருடைய டீம்லேருந்து அப்படியே திரு ஸ்டாலின் அவர்களுடைய டீமுக்கு, திரு கருணாநிதி டீம்லேருந்து திரு ஸ்டாலின் டீமுக்கு அப்படியே வந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள். இவரெல்லாம் ரொம்ப சீனியர் லீடர், அப்படியே ஸ்வீப் பண்ணி கொடுப்பார். திண்டுக்கல் சைடு அந்த சைடு ஃபுல்லாக அப்படியே ஸ்வீப் பண்ணி கொடுப்பார். முக்கியமான அவர் ஒரு ஃபேஸாக ஒரு சமூகத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறார் திமுகவில். அவர் வந்து முதல்வருடைய பரிபூர்ண ஆசி இல்லாமலாம் சொல்ல மாட்டார். இதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தையும் அவர் சொன்னார், பொங்கல் முடியறதுக்குள்ள மகளிருக்கு ஒரு நல்ல செய்தி வர இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, முதல்வர் நல்ல செய்தி சொல்ல இருக்கிறாரு. மகளிர் உரிமை தொகை வந்து நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 1000லேருந்து கொஞ்சம் ஏகலாம், 1250 இல்லை 1500 அது ஆகலாம். அது கவர்மெண்ட்டுடைய இன்சைட் டிசிஷன், ஒரு சர்ப்ரைஸ் டிசிஷனாக இருக்கலாம். திடீர்னு பொங்கல் அன்னைக்கு டிவியில் தோன்றி முதல்வர் ஸ்டாலின் அறிவிச்சார்னா எப்பேற்பட்ட மைலேஜாக இருந்திருக்கும், எப்பேற்பட்ட ஒரு பிரேக்கிங் நியூஸாக மாறி இருக்கும். சொல்லவே வேணாம் டிவியில் எப்படி புஷ் பண்ணுவாங்க அப்படின்னு. இதெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்கன்னா சொல்லவே வேணாம். அன்றைக்கி ஃபுல் டே டிபேட் வந்து எப்படி சாதனைகள் நடந்திருக்கிறது, வேதனைகளை எப்படி போக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இந்த பணம் போனதால் பொருளாதாரம் எப்பேற்பட்ட ஊக்கம் பெற்றதுன்ற தியரிஸ்லாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம். 4 பொருளாதார வல்லுநர்கள் பேசியிருப்பாங்க, நிறையா வந்திருக்கும். ஆனால் அதை வந்து இவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இவர் ஹிண்ட் கொடுக்குறாரு. இதுதான் அவருடைய அந்த க்ளோஸ் லிங்கேஜ். அந்த அளவுக்கு இன்சைட் டீட்டெயில்ஸ் இவருக்கு தெரியுது. இந்த திட்டத்திற்கான இன்சைட் டீட்டெயில்ஸே தெரியும் போது கட்சி விவகாரம் தெரியாமல் இருக்குமா? கட்சி விவகாரம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கூட்டணி ஆட்சிலாம் கிடையாதுங்க, தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆட்சி தான். முதல்வர் ஸ்டாலின் இல்லை திட்டவட்டமாக இருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா காங்கிரஸுக்கான நேரடி மெசேஜ். கூட்டணி ஆட்சிலாம் தமிழ்நாட்டில் கிடையாது. 2011 நீங்கள் வாங்கலையே, 2006-11 நீங்கள் வாங்கலையே, இப்போ ஏன் வாங்கலான்றது தான் திமுகவுடைய பலருடைய குரலாக இருக்கிறது. முதல்ல காங்கிரஸுக்கு வலிமை இருக்கா? என்ன அமைச்சர் கேட்குறீங்க, எங்களால் தான் 10 MPயே உள்ள போய் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு ஓப்பனாக ஒரு பொது வெளியில் ட்வீட் போடுறாங்க, பதிவிடுறாங்க. அந்த நிலைமையில் இருக்கிறது நேரடியாக திமுக மறுக்கிறது. அண்ட் திமுக ஏன் இப்படி மறுக்குது அப்படின்னா அவங்க கூட்டணி ஆல்ரெடி ஓவர்ஃப்ளோயிங். அவங்க காங்கிரஸ் போகணும்னு தள்ளிவிட மாட்டாங்க. போனாலும் ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கு அவங்க பேசி வச்சுருக்காங்க, ரெடியாக இருக்காங்க.
பிரேமலதம்மா இருக்காங்க, ஐயா ராமதாஸ் இருக்காரு, கமல்ஹாசன் வர ஆல்ரெடி அந்த 234 தொகுதியில் 254 தொகுதிக்கு கேண்டிடேட் போடுற அளவுக்கு கூட்டணி கட்சிகளை சேர்த்து ஓவர்ஃப்ளோயிங் சேச்சுரேஷன் பாயிண்ட்டை தாண்டி நிற்கிறது அந்த கூட்டணியோட பலம். இது யாருக்கு எத்தனை சீட்டுன்னு கொடுக்குற அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகி நிற்குது. அப்படி இருக்க காங்கிரஸ் போகணுன்னு தள்ள மாட்டாங்க, காங்கிரஸுக்கு பார்கெனிங் பவருக்கு ஈல்ட் ஆக மாட்டாங்க. அதை தான் நான் இப்படி அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட். சார் பைப்பரேசாமி அவர்கள் பேசும்போது இதுக்கு முன்னாடி இன்னொரு கருத்தை சொன்னார், கேட்கறது அவனுடைய உரிமைங்க அப்படிங்கிறது. அவ்வளோதான், அப்படி தான் கடந்து போவாங்க. இப்போ வரைக்கும் அலட்சியப்படுத்த மாதிரி ஒரு கருத்தாக இருக்கா இது? அதாவது அவங்க கேட்குறத கேட்டு போகிறாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது, தனிப்பட்ட இதுதான் வந்து மெச்சூர் ஸ்டேட்மெண்ட். இது எங்கள் நிலைப்பாடு. அவங்களோடதுக்கு அப்போ அவங்க நீங்கள் பதிலடியாக சார்னா அது அவங்க உரிமைங்க அப்படின்னு சொல்கிறது, அது அவங்க உரிமைங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு இதான் என் நிலைமை, இதான் என் நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக ஸ்டேட் பண்ணிட்டு போகிறது ஒரு மெச்சூர்டான ஒரு பொலிட்டீஷியனுடைய வார்த்தைகளாக நம்ம அதை பார்க்கணும். இது வேற என்ன சொல்கிறது, நம்ம அவர் ஒரு மெச்சூர்டான பொலிட்டீஷியனாக அவர் சொல்கிற விஷயத்தை வந்து மறுத்துட்டு அது அவங்க கருத்து அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்களே, அது போல் அது அவங்க உரிமை அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு நகர்றார். இது வந்து என்னுடைய பொசிஷனை நான் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறேன், இதுதான் என் ஸ்டாண்டு, ஐ எம் வெரி மச் கிளியர் கட்டாக சொல்கிறேன், இதுதான் என் நிலைமை, என் நிலைப்பாடு எல்லாமே. உங்களுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்குன்னு நிறைய பேசுங்க அப்படின்ற மாதிரி தான் இது இருக்குது. இது மெச்சூர்டாக பேசியிருக்கிறார், ரொம்ப கிளியரான விஷயங்களை அவர் மெச்சூரிட்டி அந்த அரசியல் அந்த பழம் தின்னு கொட்டை போட்ட அப்படின்னு சொல்லுவோம்ல, அது போன்ற இதை கிளியராக காமிச்சிருக்கார். இதில் தான் விஷயமே. இவர் மூலியமாக செய்தி சொல்கிறதா திமுக. எப்பயுமே திரு RS பாரதி, திரு TK இளங்கோவன், திரு எழிலன் இவங்கெல்லாம் வச்சு பேட்டி கொடுப்பாங்க அண்ணா அறிவாலயத்தில் வச்சு. திரு ஆராசா அப்படின்னு ஆராசான்றதே அடுத்த லேயர் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அந்த ஆராசா அவங்க போன்ற சீனியர் லேயர்லேயே தான் இவரும் இருக்கிறார். இவர் வந்து பொதுவாக எப்பயும் வந்து கட்சி பற்றிய அந்த கூட்டணி பற்றிய விஷயங்களை ஓப்பனாக அட்ரஸ் பண்ணுறவர் கிடையாது. நாட் நோன் ஃபார் ப்ரெஸ் மீட்ஸ் ஆர் ஸ்பீச்சஸ். அதுதான் இவர் வச்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஆராசா போன்ற ஒரு புலமை இருக்கா அப்படியே சரசரசரம் பேசுவார் அப்படின்னா இவர் ஹீஸ் நாட் நோன் ஃபார், ஹீஸ் நோன் ஃபார் கலை ஒர்க்கு. அந்த கலை ஒர்க்கில் எப்படி பண்ணுறது, ஜெயிச்சு கொடுக்கறது, அந்த எப்படி இது பண்ணுறது, அது போன்ற விஷயங்களுக்கு தான் இவர் ஹீஸ் நோன் ஃபார். அப்படி இருக்க இவர்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு மேலே நான் சொன்னால் நான் துரைமுருகன் அவரை வச்சு சொல்லணும், இவர் இருக்காரு, நேரு திருப்பி சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி பவர் கேம்ஸை காட்டுது திமுக. இப்போது நீங்கள் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி டிஎம்கே அலையன்ஸ் இப்போ ஒரு சேச்சுரேஷன் பாயிண்டில் இருக்குது. இப்போ நீங்கள் முன்னாடி ஒரு கால்குலேஷன் பண்ணியிருந்தீங்க சில நாட்களுக்கு முன்னாடி, அந்த திமுக சீட்ஸ் ஒரு 188 அப்படிங்கிற போன எலெக்ஷன் நின்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ அதே கேள்வி திரும்ப வருகிறது, திமுக சீட் குறைகிறதா? இவென்ச்சுவலாக குறையும். எவ்வளோ குறையும் அப்படின்றத மேட்டர். திமுகவுடைய சீட்டும் குறையும் அப்படின்ற, திமுக சீட்டும் அதிமுக சீட்டும் 2021 இருவரும் போட்டியிட்டது போல் இருக்காது அப்படின்றது தான் இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ். காங்கிரஸுக்கு பார்கெனிங் பவர் கூடி இருப்பதும், காங்கிரஸ் மட்டும் இல்லை, காங்கிரஸ் விசிகா 2 பேருக்கும் கூடியிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவங்களோட சீட்ஸை அப்படியே ரிட்டைன் பண்ண பார்ப்பாங்க, இல்லை 1-2 சீட்டை கூடுதலாக கேட்பாங்க. மக்கள் நீதி மையம் புதுசாக வந்திருக்காங்க, அவங்களுக்கு அந்த ராஜ்யசபா விட்டுட்டு பிரச்சார பீரங்கியை மட்டும் பயன்படுத்துகிறாங்களா திரு கமல்ஹாசனை, இல்லை ஏதாவது 1-2 சீட் தராங்களா, அது என்னன்னு பார்க்கணும். MDMK அவங்க வந்து நடைப்பயணம்லாம் கோவில்பட்டி அந்த சர்க்கிள்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட சொந்த சின்னத்தில் போன முறை 6 சீட்டு உதயசூரியன் சின்னம், இந்த முறை 3 சீட்டு சொந்த சின்னம் அப்படின்னு கூட கணக்கு காணலாம். அப்போ வந்து கட்சிக்குன்னு ஒரு சிம்பிள் வரும், 3 MLA அப்படின்னு கணக்கு பண்ணுறாங்களா, இல்லை 6மே கேட்குறாங்களா, 6மே சொந்த சின்னத்தில் கேட்குறாங்களா என்னன்றது தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸுடைய கூடுதல், காங்கிரஸ் வந்து போன டைம் 25க்கு 25 அப்படின்னு அப்படி நிற்பாங்கன்னா கிடையாது. கண்டிப்பாக இது 40 சீட்டு ஆட்சியில் பங்குறாங்களா, முதல்ல பேர பேசல கொஞ்சம்லாம் வந்து அந்த ஆட்சியில் பங்குன்றது கட்டாயி, அப்புறம் அந்த 40ன்றது 37 ஆகி 35 வந்து நிற்கலாம், அட்லீஸ்ட் 35 வந்து நிற்கும், 25லேருந்து 35 ஆகலாம். அது ஒரு 10 சீட் லாஸ் ஃபார் திமுக. அப்போ அது போன டைமே 188ன்றது 78 ஆகும். விசிகா கண்டிப்பாக பேசும், அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பேசும், இன்னும் பல கட்சிகள்லாம் இருக்காங்க புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க, SDPAலேருந்து பல கட்சிகள். அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறது திமுக சின்னத்திலே போட்டிட்டெல்லாம் சுற்றி உதயசூரியன் கணக்கில் வந்துடும். இருந்தாலும் திமுக சீட்டு குறைகிறது அப்படின்றது யதார்த்தமான விஷயம். 2011 டேட்டா படி 119 சீட்டில் போட்டிருக்கிறது திமுக. 2011 அசம்பிளி எலெக்ஷன்ஸில் ஆட்சி இழந்த போது 119 சீட்டில் தான் திமுக போட்டிட்டு இருக்கு. மெஜாரிட்டியை விட 118 மெஜாரிட்டி, 1 சீட் அதிகமாக திமுக போட்டிட்டு இருக்கு. 63 சீட்டை காங்கிரஸுக்கு கொடுத்தது. அப்போ தான் 63 நாயன்மார்களாக போய் பஞ்சபாண்டவர்களாக திரும்பி வந்தீர்கள் அப்படின்ட்டு காங்கிரஸை நேரடியாக விமர்சித்தார் திரு கருணாநிதி. எப்பேற்பட்டது பாருங்க, 63 நம்பரை நாயன்மாரா சொல்லி 5 MLA தான் ஜெயிச்சது. உங்களுக்கு 63 கொடுத்து 5 தான் ஜெயிக்கிறீங்க.
இப்பேற்பட்ட ஸ்ட்ரைக் ரேட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறத கூட எப்பேற்பட்ட கனெக்ஷன்லாம் கொடுத்து நாயன்மார் பாண்டவர்ஸ்லாம் இது மாதிரி விஷயங்களுக்கு கொட்டேஷன்ஸ் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு தேவைப்படும். அவங்களுக்கு இதுவே ராமராட்சின்னு சொல்கிறதுக்குலாம் ராமர் தேவைப்படும். மீதி இதுக்கெல்லாம் ராமரே இல்லை, அது கற்பனை கதாபாத்திரம், மித்தாலஜி அப்படின்லாம் சொல்லிட்டு கடந்துடுவாங்க. ஆனால் 63 நாயன்மார்களை போயிட்டு பஞ்ச பாண்டவர்களாக வந்தீங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸை அப்போ விமர்சித்தாங்க. ராமதாஸ் பாமகக்கு வந்து ராமதாஸ் அவர் தலைமையில் ராமதாஸ் அவங்களுக்கு வந்து 30 சீட் கொடுத்தாங்க, 10 சீட்டு விசிகா கொடுத்தாங்க. அப்போ மொத்தமாக பார்த்தோம்னா அது அவங்க நிற்கும் போது பார்த்தோம்னா டோட்டலாக 119 தான் நின்னாங்க. 119 சீட்டு நின்ன வரலாறும் திமுக இருக்கிறது. 119 அளவுக்கு இந்த முறை போகுமானா தெரியாது, அது நமக்கு தெரியாது 119 வரைக்கும் போகுமானான்னு. ஆனால் கண்டிப்பாக சீட் கடந்த முறை போல் இல்லை, 188 நிற்குமானா டவுட் தான். ஒருவேளை ஒட்டுமொத்த அலையன்ஸும் கலைஞ்சு இவங்க கூட 1-2 பேர் தான் நிற்கிறாங்கன்னா வேறு வழி இல்லாமல் 200 கூட நிற்கலாமா அவங்க? சார் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இந்த சூழலில் வந்து இது வந்து தமிழக அரசியலே அப்படியே தலையிலாக புரட்டி போட்டுச்சு. அதாவது திரு விஜய் அவர்கள் கூட ஒரு படத்தில் சொல்கிறீங்களா, வாழ்க்கை ஒரு வட்டம்டான்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஜெயிக்கிறவன் தோக்கிறவன் ஜெயிப்பான்ற மாதிரி தான் ஸ்டேபிள் என்டிஏ அன்ஸ்டேபிள் டிஎம்கே அப்படின்னு மாறி இருக்கிறது. அந்த களம் எப்படி இருந்ததுன்னா டெய்லி நித்தம் ஒரு குழப்பம் அப்படின்னு ஒரு என்டிஏ கூட்டணி. அப்பா என்ன வேணால் பண்ணுவோம், தோழமை சுட்டுதல்ன்றது கூட 2 வருஷம் முன்னாடி தோழமை சுட்டுதல் கூட கிடையாது, நாங்கள்லாம் கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு டிஎம்கே கூட்டணி இப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்படி இருந்ததுன்னா கிடையாது, அண்டர் கரண்ட்டில் ஓடிட்டே தான் இருந்தது. அந்த சாம்சங் ஊழியர்கள் போராட்டத்திலேருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேச ஆரம்பிச்சது ஒன்றொன்னா வந்து விஜய் அவருடைய வருகை அப்படின்றது மற்றவர்களுக்கான பேரத்தை அதிகரித்து விசிகா முதல்ல இது பண்ணி மது ஒழிப்பு மாநாடு அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி அப்புறம் பேக் அடித்து மத்திய அரசுக்கு கோரிக்கை அப்படின்ற மாதிரி போய் எல்லாம் ஆளாளுக்கு வந்து மெயின் சங்க் இதில் எல்லாத்துலேயும் திமுகவுடன் தோளுக்கு தோளாக உடன் நின்ற காங்கிரஸ், அவங்கெல்லாம் போக மாட்டாங்கப்பா, அவங்க எங்கே போகிறது அப்படின்ற காங்கிரஸ் அவங்க இப்போ முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. ஒரு பக்கம் இவங்க தான்ப்பா குழப்பம், இவங்க கட்சி கூட்டணி சேர்ந்ததே பிரச்சனை, ஓபிஎஸ் அதிருப்தி, இபிஎஸ் அதிருப்தி, பாஜக மீது இபிஎஸ் அதிருப்தி, பாஜக மீது அண்ணாமலை அதிருப்தி, பாமக எங்கே போகிறது, பாமக 2ஆக உடைந்து விட்டது, ராமதாஸ் பக்கம் கட்சி, ராமதாஸ் திமுக பக்கம், இது பிரேமலதா அவர்கள் வந்து திமுக பக்கம், பிரேமலதா அவர்கள் வந்து தம்பி விஜயன் அழைத்து விட்டார் டிவிகே பக்கம், இவங்க ஐஜேக்கு அங்கே போகுது, ஏசி சண்முகம் அங்கே போகிறாரு, புதிய தமிழகம் வந்து அங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் ஒரு பக்கம் என்டிஏ வந்து ஐயோ அவ்வளோதாங்க அப்படின்ற மாதிரி நார்மலாக இருந்தால் கூட ஐயோ கடுகு வெடிக்குது, எண்ணெயில் போட்டால் கடுகு வெடிக்க தான் செய்யும் அப்படின்ற மாதிரி ஐயோ என்ன கடுகு வெடிக்குதுன்ற மாதிரி பார்த்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணப்பட்டது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தோம்னா அவங்க வந்து என்னங்க இப்படி ஃப்ரிட்ஜ் ஆடுது அப்படின்னா ஃப்ரிட்ஜ் ஆடுதானே செய்யற மாதிரி, ஃப்ரிட்ஜ் ஓவர் கரண்ட் ஆயிடுச்சுங்க அதான் ஆடுதுன்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க, அப்படியே மாற்றி சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு போயிட்டு வந்து ஸ்டேபிள் என்டிஏன்றதை வந்து வந்துருச்சு. இதுக்கு மேலே டெட் ராக்கை ஹிட் பண்ணிட்டாங்க என்டிஏ. இதுக்கு மேலே அவங்களுக்கு கீழே போகிறதுக்கு அடி வாங்குறதுக்கு சர்ச்சையில் சிக்குவதற்கு ஷேக்கிங் கப் போட்டு ஷிப்புலாம் சொல்லுவாங்கள்ல, அது போல் இதுக்கு மேலே குலுங்கிறதுக்கு அதிர்வலைகளை சந்திப்பதற்கு என்டிஏல எதுவும் இல்லை. எல்லா லோவையும் பார்த்தாச்சு, ஒரு பக்கம் எல்லா ஹையும் பார்த்து தொடர்ந்து எல்லா பதவிகளிலும் அரசு பதவிகளும் 3 லேயர்லையும் இருக்காங்க, லோக்கல் பாடி, ஸ்டேட் அசம்பிளி, பார்லிமெண்ட்டுன்னு எல்லாத்துலேயும் வச்சு எல்லாத்துலேயும் ஆன்டி இன்கம்பன்சி வாங்கி தொடர்ந்து ரொம்ப வருஷமாக ஒன்றா நின்று இவங்களுக்குள்ள ஃபட்டிக் வந்துருச்சா சலிப்புத்தன்மை, இவங்க கூட்டணிக்கும் மக்களுக்கும் இவங்க அரசுக்கும் மக்களுக்கும் அப்படின்றத தாண்டி இவங்களுக்குள்ளேயே ஃபட்டிக் வந்துச்சோ சலிப்புத்தன்மை, எத்தனை நாள் தான் இவரே பார்த்துருக்குது, ஒரே முடிஞ்ச எத்தனை நாள் தான் நான் பார்த்துருக்குதுன்ற மாதிரி இந்த வீட்டுக்குள்ளேயே பேசிப்போம்ல, அது போல் கூட்டணிக்குள்ளே வந்துச்சா அப்படின்ற பாயிண்ட் வந்து என்ன நிற்குதுன்னா என்டிஏல ஒவ்வொரு நாளும் ஒரு கட்சி சேருகிறதான்னு பாசிட்டிவாக பேசப்படுகிறது. மறுபக்கத்தில் திமுக கூட்டணி ஒவ்வொரு நாளும் வந்து யார் வெளியே போகிறா, யார் என்ன பேசினா, யார் இன்னைக்கு பெரிய அடி, இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு பஞ்ச், நாளைக்கு திமுக ஒரு பஞ்ச் அப்படின்ற மாதிரி பதிலும் பதிலடிகளும் என மாறி இருக்கிறது திமுக கூட்டணி. இங்கே வந்து யார் அடுத்து வரப்போகிறார் அப்படின்ற பாசிட்டிவ் கேள்விகளுடன் இருக்கிறது என்டிஏ. ஸோ ஏர்லி பீக்கிங் ஆஃப் டிஎம்கே அலையன்ஸ் அப்படின்றது நடந்துருச்சோ, ரைட் டைமில் என்டிஏ பீக் ஆகுதா அப்படின்ற கேள்வியும் வந்திருக்கிறது. அதிமுக பாஜக அப்படின்ற கூட்டணி ஏப்ரல் 2025 இருந்தது. கூட்டணிக்குள்ள குழப்பம், கட்சிக்குள்ள அதிருப்தி, இந்த இருதரப்புலையும் பிரச்சனை, மோதிக்கொள்கிறார்கள், சமூக வலைதளத்தில் மோதல் அப்படின்றலாம் தாண்டி அதெல்லாம் போய் இப்போ பாமக உள்ள வந்துடுச்சு. அமித்ஷா அவர்கள் அடுத்தடுத்து ஆலோசனை பண்ணி இப்போ டிடிவி தினகரன் அவர்களும் உள்ள வருவார் அப்படின்ற பேச்சு இருக்கிறது. தேமுதிக இங்கே தான் இருப்பாங்க, இவங்க வந்து இவங்களை விட்டு போகாத வரைக்கும் இவங்க கூட போக வாய்ப்பு இல்லை, தேமுதிகவும் என்டிஏல தான் சேரப்போகுது அப்படின்ற பாயிண்ட் இருக்கிறது. ஓபிஎஸ் அவர்கள் கூட்டம் நடத்தி வருகிறார், அவர் வந்து இங்கே தான் சேருவார் அப்படின்ற பாயிண்ட் இருக்குது. அப்படி எங்கே பார்த்தாலும் அடுத்த சிறு கட்சிகள் ஐஜேகே, ஏசி சண்முகம் அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்கள், புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்கள் மட்டும் ஒரு வித்தியாசமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, பட் அவங்களும் உள்ளே வருவாங்க தான் சொல்கிறாங்க.
அதே போல் பார்த்தோன்னா இன்னும் சில கட்சிகள்லாம் இருக்காங்க. புரட்சி பாரதம் இருக்கிறது, ஃபார்வர்ட் பிளாக் இருக்கிறது, இது மாதிரி ஏகப்பட்ட கட்சிகள். நீங்கள் எல்லாம் ஆன் போர்டு அப்படின்ற பாயிண்ட். ஜனவரி 23ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார். மதுரையில் பாண்டி கோவிலில் இருக்கக்கூடிய அந்த பெரும் மைதானத்தில் மாபெரும் கூட்டம், பெரும் மாநாடு போன்ற ஒரு பொதுக்கூட்டம் இருக்கும். மாநாடு இல்லை, பட் மாநாடு போன்ற ஒரு பொதுக்கூட்டம் இருக்கும் அப்படின்னு ஹைலி பிளேஸ்டு சோர்ஸஸ் சொல்கிறாங்க. ஷோ ஆஃப் யூனிட்டி ஆஃப் என்டிஏ, இதுதான் தீம். பிரதமர் மோடி வரும்போது இந்தியாவின் தென்கோடியிலிருந்து இந்தியாவில் எந்த இடத்துல என்டிஏ ஆட்சி அமையாதுன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான முதல் படி வைக்கப்படும் அப்படின்னு ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர் சொல்கிறார். நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கூட்டணிக்கு வராங்க. இதான் அவங்க ஸ்டேட்மெண்ட். அவங்க வருவாங்களா சார், இவங்க வருவாங்களா சார் நம்ம கேட்டால் யார் வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்கள் மனசில் டக்குன்னு யார் தோந்தோ அவங்க எல்லாம் வராங்க, எழுதி வச்சுக்கோங்க, எதுவும் பாயிண்ட் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 23ஆம் தேதி பிரதமர் மேடையில் அவர்கள்லாம் தோன்றாங்க அப்படின்னா எப்போ ரிவர்ஸில் அப்படியே ஒர்க் பண்ணி பாருங்க. பொங்கல் உங்களுக்கு 16-17 வரைக்கும் நிற்கும். அடுத்த ஒரு 5 நாளுக்குள்ள எல்லாமே என்டிஏல செட்டில் ஆக போகுது அப்படின்றது தான் இனிஷியல் டேக்அவே. பிரதமருடைய வருகை அப்படின்றது உறுதியாகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கும்? இப்போதான் நமக்கு எல்லாரும் சொல்ற விஷயம், அரசியல் எப்பவுமே இருக்கும், அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட் தெரியும். அப்புறம் சூது கவும் தர்மமே மீண்டும் வெல்லும், இதுன்ற டைலாகும் வரும். இப்போ இந்த எலெக்ஷன் சீசன்ல ரொம்ப ஒரு ஃபேமஸான வார்த்தை ஓடிட்டு இருக்கு, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது. ஸோ தை பிறக்க போது, வழி அவங்களுக்கு பிறக்க போகுதா அப்படின்ற பாயிண்ட் எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்ட்நைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த 15 நாள் பரபரப்பாக ரொம்ப சூப்பராக போகுது, ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க போது. திரு ராகுல் காந்தி வர இருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு. அவர் வரும்போது திமுக வரவேற்பு கொடுக்க இருக்கிறதா, இல்லை உறவு முறியடிக்கிறதா, முடிவு எட்டப்பட இருக்கிறதா அப்படின்ற கேள்வி இங்கே எழுந்திருக்கிறது. இந்த கேள்வி அங்கே யார் சேருவான்ற கேள்வி. இதுவே எத்திசையில் 26 அப்படின்ற நம்ம ஒரு பட்டிமன்றம் நடத்தியிருந்தோம், நம்மளுடைய திசைகள் நாங்கள் நடத்தியிருந்தோம். அந்த இதில் எத்திசையில் போகுதோ கேள்விகள் எழுதோ அப்படின்ற பாயிண்ட் வருது. யார் ஸ்டடி ஷிப் அப்படின்றது பார்த்தாலே தெரியுது. சொல்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு நன்றி.